2 பொண்ணு எங்களுக்கு வந்துட்டு. பெரிய பொண்ணு பேரு தேவதர்ஷினி. தேவதை. சின்ன பொண்ணு பேரு வந்து ரட்சணி. ஓகே. 2 பொண்ணோடயும் நாங்க அவ்வளோதான் ஃபேமிலி பிளான் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் மூவ்மெண்ட் உடம்பு சரியில்லாம வேணான்னு சொல்லிட்டு பண்ணியாச்சு. பாப்பாவுக்கு வந்து கரெக்ட்டா 5 வயசு. பாப்பா வந்து ஸ்கூல் சேர்க்கணுன்ட்டு ரொம்ப ஆசை. நான் கொஞ்சம் படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்கூல் சேர்க்கணுன்ட்டு ஒரு 2 நாள் டிஃபரெண்ட்ல பேசிக்கிட்டு இருக்கப்பவே பாப்பா வந்து ஆக்சிடென்ட் ஆயிட்டா. ம். அது எப்படி ஆச்சுன்னா, வீட்டுக்கிட்ட அதாவது வீடு எப்படின்னா ரோடு கொஞ்சம் பக்கம் தான். அப்ப வந்துட்டு விளையாண்டுட்டு இருந்தவ டக்குன்னு ரோட்டு பக்கத்துல நின்னு நாங்க பேசிட்டு இருந்தோம். அப்ப வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆயிட்டு. ம். பஸ் வந்து மேல ஏத்தி அடிச்சிருச்சு. அ கொஞ்சம் நெறையவே சொல்லலாம். அதெல்லாம் சொன்னா கொஞ்சம் அழுதுடுவேன் நான். நான் கஷ்டமா இருக்கும். அவள பத்தி பேசினா ரொம்ப ஃபீல்ட் ஆயிடும். ஏன்னா நான் எனக்கு அவ்ளோ பிடிக்கும். அவ வந்துட்டு அவ தான் எனக்கு எல்லாமே. அவனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவ இல்லாததுக்கு அப்புறம் ரொம்ப நான் கஷ்டப்பட்டேன். அவ இருந்தப்ப நான் நல்லா தான் நான் இருந்தேன். அதுக்கப்புறம் ரொம்பவே கஷ்டப்பட்டேன் நானு. அவ அவ ரொம்ப அறிவா பேசுவா. நல்லா இருப்பா. நல்லா கான்ஃபியஸா இருப்பா. எல்லாமே மரியாதையா பேசுவா. அந்த 5 வயசுல அவ ரொம்ப மரியாதையா பேசுவா எல்லார்ட்டயுமே. ம். எல்லாருமே பிடிக்கும். அம்மான்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். எ எப்படி சொல்றது? அவளுக்காக நெறைய நான் பண்ணணும்னு நெறைய மனசுல ஆசை இருந்துச்சு. அவள நல்லா படிக்க வைக்கணும். 2 பொண்ணு தானே நமக்கு. நல்லா படிக்க வச்சு அவங்கள பெரிய ஆளாக்கணும். நம்ம லைஃபே இவங்க தான் அப்டின்ட்டு இருந்தேன். ஆனா கடைசில கடவுள் கண்டிப்பா அது எனக்கு குடுத்து வைக்கல. அவ போனதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டோம் நாங்க. எனக்கு ரொம்ப முடியல. நான் 3 வருஷம் ரொம்ப உடம்பு சரியில்லாம இருந்தேன். நான்லாம் இப்ப உட்கார்ந்து பேசணும்னு நிச்சயமே இல்ல.